குமாரன் பரிசுத்தாவே திருத்தராலே நம்ம மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் தேவ ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் இந்த ஆராதனை காரணமாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நம்ம மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், பாஸ்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தபடியா உம்முடைய திருச்சமூகத்தை தேடி வருமான கிருபையை கொடுத்திருக்கிறே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், பாஸ்தரிக்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தாவே
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானாவூரனாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகுவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் வந்தபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிரம் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமான வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீசர்களே கரைக்கு ஏறக்குரிய 200 தூரத்தில் இருந்தபடியினால் கடலிலிருந்தே மீன்களுள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு கூட்டியிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிகழ்ந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலையை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததிலிருந்து தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். சுவிசேஷ வேறுபாடு நிறைவாயிற்று. கிறிஸ்துவே ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் நம்மையோட திருச்சமத்திலே அர்ப்பணித்து ஜெப பாடலை பாடுவோம். தியானிக்கையில் இதயமதில் நாருதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். உள்ள வார்த்தைக்காக நாம் காத்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் இப்பொழுதும் அடியனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆவியானவரே, இடைவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
உடைய வார்த்தை வலிமுள்ளது ஆண்டவரே. அதை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். நீர் பேசும் அப்பா. எல்லாவற்றையும் எங்கள் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபையாய் இந்த ஆண்டை கொடுத்தது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தரிசித்து ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற ஐக்கியத்தை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதான நாட்களாய் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கின்றது. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் கொடுத்து கொண்டு வருகின்றார். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்னும் நாம் அவரை தரிசித்தவர்களாய், அவருடைய தரிசனத்தை நீங்கள் நானும் அனுபவித்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாய் வாழும்படியாய் கர்த்தர் அழைக்கின்றார். இந்த ஓய்வு நாள் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 2வது ஓய்வு நாள். இந்த நாளுக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு, பணியிடத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அடையாளம் காணுதல். பணியிடத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அடையாளம் காணுதல். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இடத்திலே நாம் ஆண்டவரை அடையாளப்படுத்துகின்றவராய் வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபை இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றது. நாம் வெவ்வேறுபட்ட பணி செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் ஆசிரியர்களாக இருக்கலாம், பள்ளியிலே இருக்கலாம், கல்லூரியிலே இருக்கலாம், அல்லது வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கின்றோம் அந்த பணிஸ்தலம், அல்லது நாம் இருக்கின்ற எந்த சூழ்நிலையும் நாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை அடையாளம் காட்டுகின்றவர்களாக இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதற்காகவே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உணர்வு என்ன, நாம் எதற்காக ஆண்டவர் நம்மை பிள்ளையாக அழைத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது, நாம் அவரை அடையாளமாக காட்ட, ஆண்டவரை குறித்து மற்றவர் காண்கின்ற பொழுது அது நாம் அடையாளமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நாளிலே பார்க்கின்ற பொழுது நாம் அடிக்கடி வாசித்த வேத பகுதி, சுவிசேஷ பகுதி, அநேக தேவ மனிதர்கள் இந்த வார்த்தையை கொண்டு அநேக வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று பாடினோம், அதுவும் உண்மை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது மகதலேனா மரியாளுக்கு அங்கு வெளிப்படுகின்றார். வெளிப்பட்டு என்னுடைய சீசர்களுக்கு போய் சொல், என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல் என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். சொன்ன மாத்திரத்திலே அன்று மாலை வீடு பூட்டி இருக்கின்ற வேளையிலே அவர் சீசர்கள் இருந்த அறைக்குள்ளாக பிரவேசிக்கின்றார். அவருடைய நிலையை அறிந்திருந்த கர்த்தர், அவருடைய பயத்தை அறிந்திருந்த கர்த்தர், அந்த பயத்தின் மத்தியிலே அவர்கள் வீடுகளை பூட்டி உள்ளாக இருந்த பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஆனால் அதே ஆண்டவர் வந்த பொழுது தோமா என்ற ஒரு சீசன் அங்கு இல்லை. நாம் எல்லாம் சொல்லுவோம், தோமா என்றோன்னு தோமா போல இருக்காத. யாராவது சந்தேகமா நம்ம ஏதாச்சும் கேட்டானா, நீ தோமா போல இருக்காத, சந்தேகப்பட்டான் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நானும் தரிசிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் சொல்லுகின்றீர்கள், ஆனால் அவருடைய அந்த காயங்களை நான் காண வேண்டும், அவருடைய விழாவிலே நான் கையை போட வேண்டும், அவருடைய கரத்திலே என்னுடைய விரலை விட வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னதின் நோக்கம், நானும் தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவமா இருக்க வேண்டும். கடந்த வாரம் தோமாவை பற்றி நாம் சிந்தித்தோம். நான் தோமா ஆலயத்திலே நான் அதை குறித்து பேசினேன். தோமாவுடைய வாழ்க்கையிலே எதையும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு வலிக்கின்றன. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை எது உண்மை எது பொய் என்று அறியாதபடி மற்றவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நடக்கின்றோம். மற்றவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே இருக்கின்றோம். எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி அறிந்து வாழாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தோமாவுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை காண வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுமாக மீண்டும் 8 நாளைக்கு பின்பாது அதே சாயங்கால வேளையிலே எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் வருகின்றார். வந்த மாத்திரத்திலே அவர் செய்த காரியம் என்ன? தோமா, உன் கையை நீட்டு. அவர் பேர் சொல்லி அழைக்கின்றார். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை காண வேண்டும்
வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் உங்களுடைய என்னுடைய பெயரை இந்த நாளிலே கூப்பிடுகின்றவராய் இருக்கின்றார். அன்றைக்கு தோமாவை அழைத்தார், உன் கையை போடு, உன் விரலை நீட்டு. ஆனால் ஆண்டவர் தோமா செய்தானா? அல்ல, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அறிக்கையிட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதான் நம்முடைய அனுபவமா இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் யாருக்கோ தேவன் அல்ல, எனக்கு என் தேவன் என் ஆண்டவர் என்று சொல்லி நாம் சாட்சி பகர்கின்றவர்களாய் இருக்கத்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை அதிலே வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே அல்ல, நம்முடைய வார்த்தையிலே அது காணப்படும். என்னால் அவர் அதான் எதிர்பார்க்கின்றார். 2 முறை அவர் தரிசனமானார். நான் இன்றைக்கு வாசித்த பகுதி பார்க்கின்றோம். கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடைசியாக என்ன சொல்லப்படுகின்றது? இது 3வது தரிசனம். ஆண்டவர் ஏதோ 1, 2, 3 தரிசனங்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் தரிசனமாக வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே 2 தலைப்புகளில் நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, அழைப்புக்கு உண்மையற்றவர்கள் சீசர்கள். ஒன்று, அழைப்புக்கு உண்மையற்றவர்கள் சீசர்கள். 2வது, அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அதை பார்க்கின்ற பொழுது 1 முதல் 7 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது இங்கு சொல்லப்படுகின்ற காரியம் பாருங்க. ஆண்டவர் சீசரை எதற்காக அழைத்தார்? பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். அழைத்ததின் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன், மீன்களை பிடிக்கிறவர்களாக அல்ல, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்ட அந்த சீசர்கள் அவர் பின்னாக சென்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்னாக சென்றார்கள் சொல்லி லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். நிறைவான மீன் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவர்கள் இயேசுவுக்கு பின்னாக சென்றார்கள். இயேசு எதற்காக அழைத்தார்? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். எதற்காக மனுஷரை பிடிக்க வேண்டும்? மனுஷன் பாவத்திலே அமிழ்ந்து அவன் இந்த உலகத்திலே அவன் மரிக்க அல்ல, அவன் நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு, பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவனை வழிநடத்துவதற்காக சீசர்களை அழைத்தார். அதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திற்கு வந்தார். என்றால் அவர் வந்ததின் நோக்கம் என்ன? மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் இந்த உலகத்திலே மனுபுத்திரனாக வருகின்றார். வந்ததின் நோக்கம் அங்கு பார்க்கின்றோம். நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவாய் என்றான். எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். வந்தவர்களை பார்க்கின்ற பொழுது அது பேதுரு ஒரு முதன்மையானவனாக இருக்கின்றான். எது ஆண்டவர் சொன்னாலும் உடனே ஆண்டவருக்கு, ஆண்டவரே உனக்காக நான் மரிப்பேன், உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது பேதுரு முந்தி 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 கடைசியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ 3 முறை சேவல் கூவருக்குமாக. அது நடந்தது. ஆனால் நடைபெற்ற காரியம், அவன் மனம் கசந்தான். ஆண்டவர் அவனை பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய மனம் கசந்து அழுத பொழுது ஆண்டவர் அவருக்கு மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு மூலமாய் இன்னைக்கு திருச்சபை கட்டப்பட்டிருக்கின்றது. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை. பேதுருவை கொண்டு பார்க்கின்ற பொழுது அங்க பேதுரு, அதே பேதுரு இன்னைக்கு என்ன செய்யறான் பாருங்க. 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இதில் நமக்கு ஒரு பெரிய சத்தியம் நமக்கு கிடைக்கின்றது. பேதுருவை அழைத்த கர்த்தர், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வரும்படி சொன்ன கர்த்தர். ஆனால் அவன் பார்க்கின்ற பொழுது அவன் பின்மாற்றத்துக்குள்ளாக, பழைய நிலைக்குள்ளாக அவன் செல்கிறதை பார்க்கின்றோம். தான் செல்வது மட்டுமல்ல,
தன்னோடு இருக்கின்ற அந்த மீன்பிடியிலே இருந்த 7 சீசர்களையும் அவன் அழைத்து சென்றான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை நாம் பின்மாறி போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எதற்காக அவருடைய பிள்ளையாக அழைத்தாரோ அந்த அழைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றாதபடி ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் மக்காக இன்னும் அநேகரை நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு பேதுருவை போல இன்றைக்கு நாமும் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தாதபடி ஆண்டவரை விட்டு அவர்களை வெகு தூரமாய் அழைத்துக் கொண்டு போகின்ற ஒரு ஜன கூட்டம் இந்த நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், அவர்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள். ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றாதபடி அங்கு பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன? அந்த இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகின்றார்கள். எல்லா பிரயாசங்களும் வீணாய் போகின்றது. இன்னைக்கு அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அநேக காரியங்களுக்காக. ஆண்டவர் அதை கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு பின்னாக செல்ல, இன்னைக்கு நமக்கு சோதனையும் பாடும் வந்துட்டு என்ன பண்றோம்? இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கே வரதில்லை. ஆண்டவரா நாங்க ஜெபிச்சு பார்த்துட்டோம். ஆண்டவர் மேல், ஆண்டவரே நான் எதிலே குறை உள்ளவனாய் இருக்கின்றேன், ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து வருகின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் கண்ணீர்? ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அமர்கின்றோமா? அல்லது பிரச்சனை வந்து விட்டால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக கிறிஸ்துவை அறியாத மக்கள் எப்படியோ வாழ்ந்து போகட்டும், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அநேக காரியங்கள் இயேசுவுக்கு விரும்பாத பின்மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பின்மாற்றம், பின்னிலை. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்காது. ஆண்டவரோடு கூட இருக்கின்ற வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு எதற்காக அந்த ஓட்டத்தை வைத்திருக்கின்றாரோ அந்த ஓட்டத்தை ஓடுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை தான் வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இல்லாதபடி, ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடைபெறும் என்று சொன்னால் அது தோல்வியிலே முடியும். அங்கு பார்க்கின்றோம், ராம் முழுவதும் ஓடுகின்றார்கள், ஆனால் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. அங்கு பார்க்கின்றோம் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இன்றைக்கு நாமும் எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செய்திருக்கின்றோம். நாம் நினைக்கின்றோம் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து அவருடைய தொழுவத்திலே வர வேண்டும், அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை சேவிக்க வேண்டும். ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செய்திருக்கின்றோம்? அறுவடை செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் உண்டா? பின்மாற்றம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி உண்டு. ஆனால் தோல்வியற்ற வாழ்க்கை வாழும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை அழைந்து பொருள் அழைக்கப்படுகிறோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு காரியம், நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது சிம்சோனை பற்றி அறிந்திருக்கின்றோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பலசாலியாய் இருந்தான், அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் அவன் இருந்த பொழுது அவன் எவ்வளவான காரியங்களை செய்தான். ஆனால் அதே சிம்சோன் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு சென்று தன்னுடைய தலையிலே சவரங்கத்தை பட்டு பலமெல்லாம் குன்றி போன வேளையிலே கண்கள் எல்லாம் புடுங்கப்பட்டவனாய் அவன் போனான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கின்றது? ஆண்டவரை பார்க்கின்ற கண்களாய் நம்முடைய கண்கள் ஒரு பரிசுத்தமுள்ள கண்களாய் இருக்கின்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இன்றைக்கும் தரிசனமாக சுத்தமுள்ளவராய் இருக்கின்றார். அதற்கு நீங்கள் நானும் அவரை குறித்து ஒரு வாஞ்சை வேணும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உம்மை நான் தரிசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். தோல்வி அல்ல, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தது. ஒரு பட்டுப்புழு பார்க்கிறோம். பட்டுப்புழு எவ்வளவு கஷ்டப்படுகிறது. அது தன் உடலிலே நூலை நூட்டு கொண்டு அங்கு பார்க்கின்றோம். மிகவும் பொறுமையோடு கூட அது கவனத்தோடு கூட கூடு கட்டி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலந்தி சொன்னதாம்,
நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கூடி கட்டுகின்றாயே, நான் பார் அதி சீக்கிரத்திலே நான் என்னுடைய கூடை கட்டி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு சிலந்தி சொன்னதாம். சிலந்தி சொல்லிவிட்டு வேகமாக அது கூடை கட்டினதாம். கட்டி முடிச்சு விட்டு இங்க பட்டுப்பூச்சி இடத்துல வந்து இன்னும் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் பாரு எவ்வளவு பெரியதை கட்டினேன்னு. அப்பொழுது அது சொன்னதான், நீ எவ்வளவு சீக்கிரமாய் நீ கட்டப்பட்டாயோ அவ்வளவு சீக்கிரமாய் உன்னை எல்லாரும் அதை நீக்கி விடுவார்கள். ஏனென்றால் அது பார்க்கிற பொழுது அது ஒரு டஸ்ட், அதாவது வேண்டாத பொருள் என்று சொல்லி அதை தள்ளி விடுவார்கள். எப்படி கட்டினாயோ அதை உடைத்து போகும். மனிதர்கள் உன் கூட்டை அழுக்கு என்று சொல்லி அதை துடைத்து போட்டு விடுவார்கள் என்று சொல்லி சொன்னதாம். ஆனால் அந்த கூடு எந்த ஒரு நெசவுக்கும் பயன்படாது. ஆனால் பட்டுப்புழு கட்டிய கூடோ ராஜாக்களும் மகாராணிகளும் அழகிய ஆடையாக நெய்யப்படுகின்றது. எவ்வளவு உண்மையை பார்த்தீர்களா? உலக பிரகாரமாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது சீக்கிரமாய் முன்னேறிவிடலாம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பட்டுப்புழு எவ்வளவு கஷ்டப்பட்டதோ அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாளிலே ஆண்டவர் எப்படி பட்டுப்புழுவிலிருந்து அந்த பட்டுநூலை எடுத்து அங்கு ராஜாக்களும் மகாராணிகளும் உடுத்தத்தக்கதான ஒரு ஆடையாய் நெய்யப்பட்டதோ அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் ராஜாதி ராஜன் வருகின்ற பொழுது, தேவாதி தேவன் வருகின்ற பொழுது நீங்கள் நானும் அவரை எதிர்கொண்டு அழைக்கின்ற பிள்ளைகளாய், நாம் ராஜபுத்திரர்களாய் நாம் இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதுதான் நிச்சயமான ஒரு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. இதோ இந்த உலகத்திலே நாம் அல்ல, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். ஆனால் நீங்கள் நானும் எந்த சூழ்நிலை இந்த உலகத்துக்குரிய மக்கள் அல்லவே அல்ல. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் உண்டு, உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லாம் அது அல்ல. அதுக்கு மேலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அடையாளம் காட்டுகின்றவர்களாய் நாம் இருக்கின்ற அழைக்கப்படுகின்றோம். என்னால் உபவாசம், ஜெபம், பாவ அறிக்கை, தேவ தியானம் என்று சொல்லி நாம் பொறுமையோடு கூட விடாமுயற்சியோடு கூட நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது அது நித்திய பலனை அளிக்கிறதாக இருக்கிறது. நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. உலகம் ஒருவேளை உன்னை பரியாசம் செய்யலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதற்காக அதிரியப்படாதே, சோர்ந்து போகாதே. உன் அழைப்பு பெரியது, நித்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது உங்களுடைய என்னுடைய காரியம் அல்ல, அவருடைய காரியம். அவர் நம்மை அழைத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே அவரோடு கூட நித்தியமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இருப்போம் என்பதை நாம் இருந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். இரண்டாவதாக, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை எதற்காக அழைத்தாரோ அதை நினைவுபடுத்தி மீண்டுமாக அவர்கள் பழைய நிலைக்கு சென்றாலும் கூட அவர் என்ன செய்கின்றார்? அவர்கள் இருந்த இடத்திற்கே வருகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இடைப்படுகின்றவராய் இருக்கின்றார், நம்மை சுட்டி காட்டுகின்றவராய் இருக்கின்றார். நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு நாம் செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இடைப்படுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய திருவுசத்தத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்க பாருங்க, மற்ற சிசர்கள் கரைக்கு ஏறின உடனே பாருங்க, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் அவங்க ராத்திரி முழுவதும் போட்டாங்க. அவங்க மீனவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கும் எது இருக்கும். ஆனால் ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்து மாதிரி வலது பக்கத்துல ஓடுங்க சொன்ன மாத்திரத்தில் எந்த வார்த்தை அவங்க மறுப்பு தெரிவித்ததாக வேதவசனத்தில் இல்லை. சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு வந்தாலும் கூட காலையிலே அதிகாலை வேளையிலே ஆண்டவர் வலப்பக்கம் போடுங்கள் என்று சொன்னவுடன் அவர் போட்டு அவர் மீதியான மீன்களை பிடித்து அங்கு 200 தூரத்திலே வருகின்ற பொழுது படவிலே கொண்டிருந்த மீன்கள் வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்ப நிறைய மீனை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் வந்து கரையிலே வந்து இறங்கின போது கருப்பு நெறிவிட்டு போட்டப்பட்டிருந்தது. அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற கர்த்தர். அவர் அழைத்தவர்,
ஒருவேளை சீசர்களைப் போல நாம் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த நாளிலே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையற்ற நிலையே இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு அவர் உண்மையை எதிர்பார்க்கின்றார். உண்மையை எதிர்பார்ப்பதன் மூலம் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கின்றார். தேவையை அறிந்திருக்கின்ற பொழுது இயேசு நம்மோடு கூட இடைப்படுகின்றவராய் இருக்கின்றார். அன்றைக்கு சீசர்களோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுகின்றவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது பிசாசு அங்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். அங்கு பிசாசு வேதத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்கின்றது. அவர் உபவாசம் இருந்துவிட்டு மலையிலிருந்து இறங்கின்றார். ஊழியத்திற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். அப்பொழுது நடைபெற்ற காரியத்தை பார்க்கின்றோம். பிசாசு வேத வசனங்களிலிருந்து சொல்லி கேட்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனங்களின் மூலமாய் அங்கு பதில் சொன்னார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும் சொன்னால் நமக்கு சோதனைகள் உண்டு. சோதனையின் மத்தியிலே அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் வேதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, வேத வசனங்களை நாம் உட்கொள்கின்ற பொழுது, வேத வசனம் நமக்கு மன்னாவாய் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையின் மூலமாய், அந்த வசனத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்பாது என்று சொல்லி வேத வசனம் சொல்கின்றது. எதை அது விரும்பினதோ அதை நிறைவேற்றும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் இருக்கும். அதன் மூலமாய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று பார்க்கின்றோம். என்னால் தேவ வல்லமையை இழந்து அவருடைய சித்தத்தை இழந்து தங்களுக்கு சாட்சியாய் வாழ்க்கை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. என்னால் அழைப்பு உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அழைப்பை மறந்தவர்களாய், தங்களுக்கு உள்ள சூழ்நிலையை மறந்தவர்களாய் ஆண்டவருடைய திருச்சமூகத்தை விட்டு சென்ற அநேகரை நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் கூட நாம் எடுத்த தீர்மானத்தின்படி, எடுத்த காரியங்களிலே நாம் முன்னின்று அது நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியற்ற வாழ்க்கை வாழ்கின்றவராய் இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற 10ஆம் வசனத்திலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கின்றார். தூய பேதுரு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அங்கத்தினர்களே, உறுப்பினர்களே, உங்களுக்கென்று ஆலயத்தை கொடுத்தோமே, ஆலயத்தை கட்டினீர்களே, இன்றைக்கு எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு அழைத்து வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? இன்றைக்கு கேட்கின்ற கர்த்தர் நம்மத்திலே இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நாம் ஜீவனுள்ள மட்டும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து இருக்க வேண்டும். வாழ்ந்தோம் அல்ல, வாழ்கின்ற ஒவ்வொருவரும் மரணத்தை ருசி பார்க்கின்றார்கள். ஆனால் மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அதான் நித்திய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கென்று நாம் இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை, அதனால் சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்காதிருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எத்தனை பேர் ஒளிவிருப்பிருக்கின்றார்கள், எத்தனை பேர் கனியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கொடுப்பதன் மூலம் அவரை கென்று நாம் மீன்களை பிடிக்க, மீன்கள் என்று சொல்லிய பொழுது இது ஆத்மாவை குறிக்கின்றது. அவருடைய கென்று நாம் ஆத்மா ஆதாயம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே ஒரு ஆத்மாவாவது நாம் இருக்கின்ற நாட்களிலே நம் மூலமாய், இவர்கள் மூலமாய் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், ஆண்டவருடைய அன்பை ருசித்துக் கொண்டேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன் சொல்லி ஒரு ஆத்மா, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த சாட்சியுள்ள வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், நீங்கள் பிடித்தவர்களை கொண்டு வாருங்கள். 153 மீன்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எவ்வளவு மீன்கள் என்று பார்க்கின்றோம். அவ்வளவு மீன்களை அவர்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 பார்க்கின்ற பொழுது அவர் கரையிலே அங்கு அவர் வந்து அந்த மலையின் மேலே அநேகரை சுஸ்தமாக்கினார். இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு
அவளே பசியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை. அப்படின்னா ஆண்டவர் நம்மை பசியோடு அனுப்புகின்ற நம்முடைய தேவைகளோடு நாம் வருகின்ற பொழுது, அவருடைய திருசமூகத்தை நாம் நோக்கி வருகின்ற பொழுது ஏதோ வார்த்தையை கொடுத்து வசனத்தை கொடுத்து அனுப்புகின்ற கர்த்தர் அல்ல. அதற்கு மாறாக நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். அன்றைக்கு மலையின் மேல் ஏறி அவருடைய போதனையை கேட்டார்கள். கேட்டு 3 நாள் ஆகியது. ஆனாலும் கூட அங்கு பார்க்கின்றோம் 7 அப்பங்களையும் சில மீன் துண்டுகளையும் வைத்து அங்கு அவர்களுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தவுடன் அங்கு சாப்பிட்டவர்கள் 4000 புருஷர்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். அந்த மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய நிரப்பினார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மட்டுமல்ல, அது மிகுதியாய் இருக்கும். மற்றவர்களும் அதை அனுபவிக்கத்தக்கதாய் அது இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அதற்காக தான் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? நாம் முதலாவதாக வாஸ்தவமே ரூத்தில் அங்கே பார்க்கின்றோம். அங்கே நடைபெற்ற காரியங்களை பாருங்க. இன்றைக்கு அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வசனம் சொன்னாங்கல்ல, ரூத்து 2ஆம் அதிகாரம் 12, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படின்னா நம்முடைய காரியங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் இன்றைக்கும் கட்டளையிடவர்களாக இருக்கின்றார். அன்றைக்கு ரூத்துக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி நாம் சொன்னமே, மகிழ்வுக்கு மன்னாவை மனப்பாடமாக சொன்னமே. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கும் இடைபடுகின்ற வார்த்தையாக இருக்கிறது. அவனை நம்முடைய செய்கையை இந்த நாளில் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய செய்கை அவருக்கு ஏற்ற செய்கையாக இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் அடையாளமாக இருப்போம். நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கின்ற பொழுதுதான், நம் மிகுதியான பலனை பெறுகின்ற பொழுதுதான் அது அடையாளமாக இருக்கும். மற்றவர்கள் அதை காண்கின்ற பொழுது ஆண்டவரை காண்கின்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக இடைபடுகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்தமே சங்கீதம் 15 பார்க்கின்ற பொழுது அதில் சொல்லப்படுகின்ற காரியம், சங்கீதக்காரனுடைய அனுபவம் வராங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறதானே, அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயனான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்தை நம் மனப்பாடமா பாடணும். ஒவ்வொரு நாளும் வசிக்கணும், வாசித்து தியானிக்கணும். அங்க பார்க்கின்ற பொழுது யார் யார் யார், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவேளை என்னை குறித்து நான் சங்கீதக்காரனை போல இந்த நாளிலே நான் சொல்ல முடியுமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை செய்கிறோமா? மனதார சத்தியத்தை பேசுகிறோமா? இன்னைக்கு சத்தியம்ங்கிறது, உண்மை என்பது இன்னைக்கு மணங்கி போயிருக்கின்ற நாட்களில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பொய்யை 10 தடவை சொன்னே அது என்ன ஆகுது? உண்மையாகி போகுது. இன்னைக்கு அப்படிதான் குற்றம் சாட்டப்படுகின்றோம். ஆண்டவர் மேல் அப்படிதான் குற்றம் சாட்டப்பட்டோம். அப்படிதான் நம் மீதும் மற்றவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் மேலும் என் மேலும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். குற்றம் சாற்றுவர்கள் சாட்டிக் கொண்டிருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் நானும் நீதியாய் நேர்மையாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஆணையிடுவார். அவர் கொடுத்து பாருங்க. மனிதர்கள் கொடுப்பார்னு சொல்லி மனிதர்களால் நாம் செல்ல அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதற்கு மாறாக அவருக்குள்ளாக நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த 2ஆம் வேத பாடமாக அதே பேதுருவை கொண்டு இன்னைக்கு என்ன பண்றாரு? மரித்த தப்பித்தாலே உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஆண்டவராய் எழுப்பினார்?
ஆண்டவர் எழுப்பின பொழுது உடனிருந்த சீசன் இன்னைக்கு என்ன செய்யறான்? எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தபித்தாலே எழுந்திரு, எழுந்திரு. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிருள்ள ஜீவனை விசுவாசிக்கிறோம். நாம் எத்தனை பேரை உயிருள்ளவர்களாய் ஆக்கியிருக்கின்றோம், உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருந்திருக்கின்றோம். பேதுருடைய வாழ்க்கையிலே பாருங்க, பின்மாறி போன பேதுரு ஆண்டவர் மீண்டுமாக சந்தித்த பொழுது, அவன் மீண்டுமாக தன்னுடைய ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த பொழுது, திருச்சபையிலே அவன் இருந்து பிரசங்கித்த பொழுது, நீங்கள் அங்கு பார்க்கின்றோம். அங்கு ஒரு வசனம் சொன்ன, என்ன சொல்லுது? நீங்கள் கொலை செய்த ஆண்டவரை தேவன் மரித்தோர் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் நாங்கள் சாட்சிகளாய், பேதுரு மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் நானும் இங்க இருக்கக்கூடிய இடத்திலே சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆண்டவருக்காக சாட்சிகளாய் இருக்கின்றோம். அந்த பேதுரு அங்க பார்க்கின்றோம், அங்கு உயிரோடு எழுப்புகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கின்றார். அடையாளமாய் இருக்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு அடையாளமாய் இருக்க என்று சொன்னால், அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும், அநேகரை உயிர்ப்பிக்கின்றதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை வரக்கூடிய நாட்களிலே நிச்சயமாக உங்களையும் என்னையும் வழிநடத்த சித்தமுள்ள ஆண்டவர் நாளே இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு நீங்கள் நானும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் ஒன்றுமற்றவன் ஆண்டவரே, நான் பின்மாற்றம் அடைந்தவன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, உன் கண்களுக்கு ஒன்றும் மறைவானதல்ல ஆண்டவரே. இந்த நாளிலே நான் என்னை முற்றிலும் உடைய திருச்சமத்திலே அர்ப்பணிக்கின்றேன். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன். அப்பா, நீர் வரும் மட்டுமாக நான் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க எனக்கு கிருபைதாரம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நாளே அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வரக்கூடிய நாட்களை உங்களுக்கும் எனக்கு கொடுத்து, அதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்து, இன்றைக்கு எத்தனை மீன்களை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொல்லி வரக்கூடிய நாட்களிலே அவர் வரும்போது கேட்பார் என்று சொன்னால், அந்த வார்த்தைக்கு நீங்கள் நானும் பதில் சொல்கின்றவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.
கிருபையாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஜன கூட்டமாய் உடைய திருச்சபத்தை தேடி வரவும், உம்மை துதித்து பாடவும், உடைய வார்த்தையை கேட்கவும், உடைய திருவுருளை பங்கு கொள்ளவும் நேரங்களுக்கு பாராட்டின கிருபையை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் கிருபையாய் நோக்கமிடமாய் துதிக்கிறோம். அப்பா உடைய உள்ளத்தின் வாஞ்சிகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவர் அல்லவா? கர்த்தாவே, யார் என்னென்ன தேவைக்காக கர்த்தாவே உடைய திருச்சபத்திலே கர்த்தாவே தகுதி கர்த்தாவே இதோ மனதிலிருந்து கர்த்தாவே விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்களோ எல்லா விண்ணப்பத்தையும் நீர் கர்த்தாவே அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான தோல்வி பயத்தை நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே அவரோட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபைமா ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் இலக்கிற்கு போகாதவை கர்த்தாவே நீர் பாதுகாக்கின்ற தேவன். அதற்காகவே நீர் உயிர்த்தெழுந்தீர். உடைய பிள்ளைகளுக்கு நீர் தரிசனமாக தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கர்த்தாவே விசேஷத்தாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்மை தரிசிக்கவும், உடைய தரிசனத்தை கண்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற விசேஷமாய் நாட்களிலே பெரும் நோயின் மூலமாய் கர்த்தாவே பயத்தின் மேல் பயம் கர்த்தாவே உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர் அப்பா. அநேகர் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே அனைவரும் கர்த்தாவே ஏதோ அநேகர் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் கூட ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அனுமதிக்கப்படவில்லை ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய கண்களுக்கு தெரியாத தனிமையா இருந்தாலும் உங்களுடைய கண்களுக்கு மறைமானது அல்ல ஆண்டவரே. இந்த தொற்று நோயை முற்றிலுமாக கர்த்தாவே உலகத்திலிருந்தும் கர்த்தாவே இந்திய தேசத்திலிருந்தும் நீர் நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இனி மக்களுக்கு அந்த தொற்று நோயின் மூலமாய் எந்த விதமான பாதிப்பு வராதவை கர்த்தாவே மக்கள் கர்த்தாவே ஏதோ கர்த்தாவே தங்களுடைய குடும்பத்தின் மக்களை இழந்து தவிக்காதவை கர்த்தாவே நீர் பாதுகாப்பை கட்டளை வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்காக இருக்கின்ற எல்லா முயற்சியிலும் கர்த்தாவே கொண்டுமாக இருந்த தேவன் தாமே விசேஷமாய் நாட்டை தடுப்பூசி மூலமாய் கர்த்தாவே அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சியை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறப்பா. அந்த தடுப்பூசி எதற்காக போடப்படுகின்றதோ அதை நிறைவேற்றத்தக்கதாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே அதன் மூலமாய் எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதபடி கர்த்தாவே மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தொற்று நோய் கர்த்தாவே முற்றிலும் அதமாக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. மக்களுக்குள்ளாக இருக்கின்ற பயத்தை நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நாம் கர்த்தாவே பயத்தின் ஆவி அல்ல ஆண்டவரே, பலமுள்ள ஆவியை கொடுப்பேன் சொன்ன கர்த்தர் ஆவியானவரே ஒவ்வொரு வேளும் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு வேளும் உங்களுடைய ஆவியானவரின் வல்லமை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கர்த்தாவே இனி வரக்கூடிய நாட்களிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் உயிர்ப்பு பெற்றவர்களாய் அநேகர் கர்த்தாவே உங்களுக்குள்ளாக இறந்தவர்களாய் கடன் செலுத்தவர்களாய் கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தின் தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. குடும்பத்திற்கு தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய தேவைகளை கர்த்தாவே அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற வேளையிலே கர்த்தாவே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கர்த்தாவே நடக்கத்தக்கதான கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. வாழ்வு பிள்ளைகளுக்கு கர்த்தரை அர்ப்பணிக்கின்றோம். வாழ்வு பிராயத்தினோடு சிறுசிறு நினைத்த வார்த்தைப்படி பிள்ளைகள் உண்மை நினைக்கவும் உமக்கு பயந்திருக்கவும் கர்த்தாவுடைய பலத்தை கருத்துக்களாக அடங்கியிருக்கவும் ஏற்ற வேளையிலே உயர்த்திருக்கிற கர்த்தாவே பெரியவர்களுக்கும் உமக்கும் கீழ்ப்படுத்துள்ள பிள்ளைகளாய் இருக்கவும் கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சிறு பிள்ளைகளுடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நேசிக்கின்ற கர்த்தர், அரவணைக்கின்ற கர்த்தர், பிள்ளைகளை கர்த்தாவே எல்லா சூழ்நிலையிலும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே சிறுவயதிலிருந்து உண்மை அறிகிற அறிவும் உலகப்பிரகாரமான அறிவும் வளர்ந்ததற்கான கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். நாட்களை கர்த்தாவே ஒருவேளை இது அழைப்பின் மூலமாய் கர்த்தாவே வியாபாரத்தை சார்ந்திருந்தாலும் கர்த்தாவே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தாவே விவாதங்களை கர்த்தாவே எந்த விதமான தோல்வி இல்லாத கர்த்தாவே அவருக்கு ஏற்ற கர்த்தாவே வாடிக்கையாளர்களை கொடுத்து கர்த்தாவே அவருடைய வியாபாரத்தை சந்திக்கப்பட்டவர்களுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே திருச்சபையை கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையில் இருக்கின்ற தேர்தலை கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே உங்களுடைய திருச்சபையை அழைக்கப்படுகின்றவர்கள் உண்மை உத்தமமாய் இருக்க கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே அழைப்பு உங்களுடையதாகவே அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் இருக்கின்ற மக்களை கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் தேர்ந்தெடுக்கத்தக்கதான கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே திருச்சபையை ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியரையும் குடும்பங்களில் பாதுகாத்துகிறேன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தாவே அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கவும் அநேக ஆத்மாக்களை அருள் செய்யவும் கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நாட்டில் நடைபெற்ற தேர்தலுக்காக உங்களுடைய பார்த்து வருகிறோம். நடந்த தேர்தலில் கர்த்தாவே எந்த விதமான இது இல்லாததை நடந்திருக்கிறது ஆகவே கர்த்தாவே அது எண்ணப்பட முடிக்கும் கர்த்தாவே அது பாதுகாக்கப்படுகின்ற இடங்களிலே உம்முடைய வல்ல ஆலோசனை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற நபர் கர்த்தாவே தேர்ந்தெடுக்கப்படவும் ஏற்ற நாளிலே கர்த்தாவே அது எண்ணப்படவும்
செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே